ஊழியராக மட்டுமல்ல, ஊழியராக இருக்க தப்பு இல்லை, ஆனால் ஊழியராக மட்டுமல்ல, யாராக இருக்கணும்? சிநேகிதராக இருந்துட்டோன்னு சொன்னால் சில பிளான் போட்டுருவார் நமக்கு ஆண்டவர். நம்ம போட்ட பிளான்லாம் எடுத்து ஒடி வச்சுட்டு இப்போ ஒரு பிளான் போடுவார் பாருங்கள். 2வது வசனத்தில், முதல் வசனத்தில் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனா யோவானையும் கூட்டிக் கொண்டு, வாங்கப்பா நம்ம எல்லோரும் போகிறோம். அந்த 9 பேர் அங்கே இருக்கட்டும், 9 பேர் அங்கே என்ன செய்யட்டும், இருக்கட்டும். நீங்கள் 3 பேர் என்ன செய்யுங்க, வாங்க, உங்களுக்கு நான் ஒரு விசேஷம் வச்சுருக்கேன். அல்லேலூயா. அந்த விசேஷம் தான் நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. 2வது வசனம், உயர்ந்த மலையை கூட்டு போய் அவருக்கு முன்பாக மர்வமானார். வெண்மையாயிட்டு அப்பொழுது மோசேயும் எலியாவும் இப்படி உயர்ந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர போகிறார் நம்ம எல்லாரையும். நம்ம யாராக மட்டும் இருக்கக்கூடாது, ஊழியக்காரங்களாக மட்டும் இருக்கக்கூடாது, ஊழியக்காரர் சிநேகிதராக மாறிடணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிடணும். இப்படி மாறின பிறகு அடுத்த வசனத்தில் படிக்கிறோம், பேதுருவுக்கு பயங்கர ஆர்வம். அது எல்லாத்துலேயுமே ஆர்வமாக தான் இருப்பார், இதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இருந்து அவர் என்ன சொல்கிறாராம் பாருங்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, நம்ம ஊருக்குள்ளே போக வேண்டாம், ஊருக்குள்ளெல்லாம் நெய்ய வேண்டாம், போனது போதும், நம்ம இங்கேயே உட்காந்துருவோம். இங்கே உட்காந்துட்டோம்னா எப்படி இருக்குது பாருங்கள். உமக்கு ஒரு கூடாரம், எல்லாருக்கும் கூடாரம் போட்டுருவோம். நாங்கள் அந்த கூடாரம் இந்த கூடாரத்தில் உள்ள என்ன செஞ்சுக்கிட்டோம், வந்துடும். எங்களை இந்த உயர்ந்த மலையை விட்டு கீழே இறக்கிற வேண்டாம்னு சொல்லி உயர்ந்த அனுபவத்தை தராது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஊழியருங்கிற ஸ்தானத்தில் இருந்து ஆண்டவர் நம்மளை வந்து சிநேகிதர்கிட்ட போய் பேசினா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. இவனை பற்றி ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு பாரு அப்படிங்கணும். ரொம்ப யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அங்கே போய் பார்த்தா அவன் அவ்வளோ கதையும் சொல்லிடுவான். அதே மாதிரி நம்ம ஐக்கியம் யாரோட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் என்னன்னு சொன்னால், அவர் நம்ம ஊழியராக மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் இந்த ஆசை இருக்குது, ஐயா எங்களை மாற்றி கொண்டு போயிருங்க ஆண்டவரே, எங்களை மாற்றி கொண்டு போயிருங்க. நான் ஊழியக்காரனாக இருக்கிறது மாத்திரமல்ல, நான்